மனுஷரில் ஒரு ஆவி உண்டு, சர்வ வல்லவருடைய சுவாசமே அவர்களை உணர்வுள்ளவர்களாக்கும். நமக்கிட்ட ஒரு ஆவி இருக்குது, ஆனால் சர்வ வல்லவருடைய சுபாவமே நம்மை உணர்வுள்ளவனாக ஆக்கும். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே உணர்வு என்பது தேவ பக்திக்குள்ள வாழ்க்கைக்கு ரொம்ப 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 முக்கியமாக இருக்கிறது. உணர்வு இல்லைன்னா நமக்கு விசுவாசம் இல்லை, உணர்வு இல்லைன்னா நமக்கு தேவ பக்தி இல்லை. சத்துரு எதை செய்கிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது சாத்தான் பிசாசானவன் எதை தந்திரமாக எதை செய்கிறான் என்று சொல்லுவோம்னா, உணர்வை மனுஷனிடத்திலிருந்து எடுத்து போடுகிறான். உணர்வை அவன் எடுத்து போடுகிறான். ஆதாமும் ஏவாளும் ஏதோனிலே வைக்கப்பட்ட போது முதலாவது எது அவர்களிடத்திலிருந்து திருடப்பட்டது என்று சொல்லுவோமானால், எது எடுக்கப்பட்டது என்று சொல்லுவோமானால், உணர்வுள்ள ஒரு இருதயம் எடுக்கப்பட்டது. அது என்ன ஒரு உணர்வுள்ள இருதயம் என்று சொல்லுவோமானால், ஆண்டவர் நம்மை உருவாக்கினார், ஆண்டவர் நமக்கு சகலவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறார், ஆண்டவர் ஒரு இடத்திலே நம்மை ஸ்தாபனம் பண்ணியிருக்கிறார். நாம் தேவனுடைய சித்தத்துக்கும் சட்டத்துக்கும் நேராக அவருடைய சித்தத்துக்கு நாம் இருக்க வேண்டும் என்கிற உணர்வு இல்லாமல் போச்சு. எல்லாம் எனக்கு இருக்கு. தேவன், நம்முடைய தேவன் குறைவுள்ளவர் அல்ல. ஆதாமும் ஏதாவும் எதை இழந்தார்கள் என்று சொல்லுவோமானால், ஆண்டவர் படைத்த பிதாவாகிய தேவன் என்னோடு கூட இருக்கிறார், எல்லாவற்றையும் செய்து முடித்தார், எல்லாவற்றையும் செய்து முடிக்க அவர் வல்லவராக இருக்கிறார், வேறு எந்த இடத்திலிருந்தும் எனக்கு ஆலோசனை தேவையில்லை, உதவி தேவையில்லை, ஒத்தாசை தேவையில்லை என்கிற உணர்வை எடுத்து போட்டு ஒரு ஸ்திரத்தன்மையை அவன் எடுத்து போட்டான். நீங்கள் ஏதோ ஒன்றுத்தில் இன்னைக்கு கூட நம்ம வாழ்க்கையை பாருங்கள், சிலருடைய வாழ்க்கையெல்லாம் எல்லாம் இருக்கும், போதுமான அளவுக்கு எல்லாம் இருக்கும். ஆனால் அவர்களை நீங்கள் கேட்டீங்கன்னா, நான் ஏன் இந்த வாழ்க்கையை வாழறேன், எதுக்காக நான் வாழணும்? அநேகர் தன்னைத்தானே மாய்த்து கொள்கிறார்கள், தன்னைத்தானே மாய்த்து கொள்கிறார்கள். அது பின்னாடி இருக்கிற காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு அற்ப விஷயமா இருக்கும். இனி அநேகர் தங்களுடைய ஜீவனை அவர்களே எடுத்துக்கொள்கிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஒரு உணர்வு, நாம் யாருடைய பிள்ளைகள்? ஆண்டவருடைய பிள்ளைகள். தேவன் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். இது தேவனுடைய தந்த ஜீவன், இது தேவன் தந்த சரீரம், இது தேவன் தந்த ஆவி, இது தேவன் தந்த ஆத்துமா என்கிற உணர்வு எடுபட்டு போயிடும். அதனால தான் தேவன் அதை மீறி தன் சுய இஷ்டத்திற்கு தம்மையிலே அர்ப்பணிக்கிறாங்க. எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த இருதயத்தில் உணர்வில்லாத போது, உணர்வில்லாத இருதயம். இன்னைக்கு அநேகர் அவங்களே தன் இஷ்டம் போல வாழ்க்கையை, தன் இஷ்டம் போல தன்னுடைய சின்ன விஷயத்திற்காக ஜீவனை விட்டுறாங்க. சின்ன விஷயத்திற்காக குடும்பத்தில் பெரிய சண்டை வருது, சின்ன விஷயத்திற்காக ஒரு சின்ன அற்ப விஷயம். நீங்கள் எதுன்னு கேட்டிங்கன்னா, அதோடைய பெரிய முடிவாக இருக்கும், பெரிய துக்கமாக இருக்கும், பெரிய துயரமாக இருக்கும். அதோடைய ஆரம்பம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சாதாரணமான விஷயமா. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என் அன்பு ஆண்டவருடைய பிள்ளையே, உணர்வுள்ள இருதயத்தை பிசாசானவன் வஞ்சித்து போடுகிறான். உணர்வுள்ளவளாக நம்ம இருக்கணும், எல்லாவற்றிலும் உணர்வுள்ளவளாக இருக்கணும். நான் 14வது சங்கீதம் 1-3 வரை நான் வாசிக்கிறேன். என்னோட கூட நீங்கள் கவனமாய் அதை கேட்கும்படியாக நான் உங்களை வற்புறுத்துகிறேன். சங்கீதங்களினுடைய புஸ்தகம் 14வது சங்கீதம் 1-3 வரை நான் வாசிக்கிறேன். தேவன் இல்லை என்று மதிக்கெட்டவன் தன் இருதயத்திலே சொல்லிக் கொள்கிறான், அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள், நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க
கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுப்புத்திரரை கண்ணோக்கினார். ஆண்டவர் நம்மளை எதை அவர் பார்க்க அவர் நம்மை கண்ணோக்குறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உணர்வுள்ளவன் உண்டோ, உணர்வுள்ள ஒரு இருதயம் உண்டோ. ஏன்னா உணர்வு மாத்திரம் ஒரு மனுஷன் இருந்துருச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு பிள்ளை கிட்ட போயிட்டு இதை செய்யாதே, இது உனக்கு நல்லதில்லை, அந்த பிள்ளைக்கு ஒரு உணர்வு இருக்கும், இது தவறு, இது தவறு செய்தால் நம்ம வாழ்க்கை கெட்டுடும். பெரியவர்கிட்ட ஒரு காரியம், இது தவறு, இது தவறு செய்தால் நம்ம வாழ்க்கை கெட்டுடும், நம்ம குடும்பம் கெட்டுடும் அப்படின்ற உணர்வு மாத்திரம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா நம்ம யாராலையும் எதனாலையும் அசைக்க முடியாது. யாருடைய வார்த்தை நம்ம வஞ்சிக்க முடியாது, சத்துருடைய வார்த்தை நம்ம வஞ்சிக்க முடியாது. அதான் ஆண்டவர் இங்க சொல்றாரு, தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுப்புத்திரரை கண்ணோக்கினாராம். எதுக்காக அவர் கண்ணோக்குறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உணர்வுள்ளவன் உண்டோ. என் பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க, என்னை தேடுற அளவுக்கு அவர்களுக்கு உணர்வு இருக்கா, உணர்வு உள்ளவன் உண்டோ. உணர்வு மாத்திரம் இருந்துச்சுன்னா எல்லாம் இருக்கும் என்று ஆண்டவரை படைத்தவருக்கு அவருக்கு தெரியும். அதனால எதை அவர் கண்ணோக்கி நம்மகிட்ட ஆராய்ந்து அறிந்து பார்க்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உணர்வு இருந்தா பக்தி இருக்கும், உணர்வு இருந்தா பரிசுத்தம் இருக்கும், உணர்வு இருந்தா கடமை இருக்கும், உணர்வு இருந்தா வெற்றி இருக்கும், உணர்வு இருந்தா சாதிக்கிறவர்களாக இருப்போம். அந்த உணர்வு மாத்திரம் வந்துடுச்சுன்னா, அதனாலதான் ஆண்டவர் எதையும் பார்க்கல, என்னை தேடுகிற உணர்வுள்ள மனுஷன் இருக்கிறானா அப்படின்னு பார்க்கிறாராம். ஆனால் என்ன இங்கே காரியம் அப்படின்னா, எல்லோரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. ஏன் கெட்டு போனாங்க, ஏன் வழி விலகினாங்க, ஏன் நன்மை செய்யாம போனாங்க அப்படின்னா, உணர்வு இல்லை அப்படின்னோன்னு கெட்டு போயிடுவாங்க, நன்மை இருக்காது, வழி விலகி போயிடுவாங்க. இந்த உணர்வு இல்லைன்னா நம்மை வழி விலக வச்சிரும், உணர்வு இல்லைன்னா நம்ம கெட்டு போயிடுவோம், உணர்வு இல்லைன்னா நன்மை நம்மகிட்ட இருக்காதுங்க, நன்மை நம்மகிட்ட இருக்காது, நன்மை இருக்காது, கெட்டு போயிடுவோம், வழி விலகி போயிடுவோம், வழி விலகி போயிடுவோம். அதாம ஏன் வழி விலகி போனாங்க அப்படின்னா, உணர்வு. அப்போ ஒரு மனுஷனை சத்துருவானவன் சாத்தானவன் எதனால கெடுக்கிறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உணர்வுள்ள இருதயத்தை எடுத்துக்கிறான். உணர்வு போச்சுன்னா எல்லாம் போச்சு. அதாவது உணர்வுன்னா என்ன தெரியுங்களா என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, இது எனக்கு நன்மையை கொடுக்கும், இது எனக்கு தீமையை கொடுக்கும். நான் இப்படி நடந்தா என் குடும்பம் நல்லா இருக்கும், நான் இப்படி நடந்தா என் குடும்பம் கெட்டு போகும், நான் இப்படி நடந்தா தேவ சித்தத்தின்படி நடந்தா நான் நல்லா இருப்பேன், நான் தேவன் சித்தத்தின்படி நடக்கலைன்னா நான் கெட்டு போயிடுவேன், நான் இப்படி நடந்தா கர்த்தருக்குள்ளா இருந்தா பரிசுத்தமா இருப்பேன், நான் வழி விலகினா நான் கெட்டு போயிடுவேன் என்ற உணர்வு, உணர்வுள்ள இருதயம். ஆனால் இந்த இருதயத்தை ஆண்டவர் எப்படி வச்சிருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உணர்வு வழி விலக கெட்டு போக போக, நன்மை நம்மிடத்திலிருந்து போக போக உணர்வு இல்லாமையே போயிடும். இது பெரிய மனுஷன்கிட்ட இருக்கிற ஒரு கேடு. சொரணம் இல்லாமல் சில பேர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இது திட்டி திட்டி சொரணம் இல்லாமே போச்சு. நீங்கள் அநேக இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க, இது திட்டி திட்டி சொரணம் இல்லாமே போச்சு. அப்போ இந்த உணர்வு ஆனது போக 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 மங்கிடும், நல்லது கெட்டது தெரியாது, நன்மையை சொன்னா கோபம் வரும். இந்த உணர்வில்லாத இருதயம் தனக்கென்று ஒரு பாதையை வைத்துக்கொள்ளும், இதுதான் நல்லது, இதுதான் நமக்கு நன்மையை தரும் அப்படின்னு பாதையை வச்சிடும். ஆண்டவர் மனுஷனை எப்படி படைத்திருக்கிறார் என்று சொல்லுவோமானால், சரீரத்தையும் சரி ஆத்மாவையும் சரி இருதயத்தையும் சரி உணர்வோடு கூட படைத்திருக்கிறார். இந்த உணர்வுன்னா இப்போ ஒன்றுமே தெரியாது பாருங்க,
அடித்த உடனே ஒரு வலி ஏற்படும், அல்லது தொட்ட உடனே ஒரு இன்பம் ஏற்படும். இதுதான் அந்த உணர்வு. அன்புள்ள ஆண்டவருடைய பிள்ளையே, எல்லோரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. அப்போ உணர்வில்லாத ஒரு மனுஷன்கிட்ட உணர்வு இல்லைன்னா நன்மை போயிடும், கெட்டு போகுதல் வரும், வழி விலகி நம்ம போயிடும். அதுதான் நீங்கள் சங்கீதம் சொல்ல. நீங்கள் ரோமர் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரிக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 21வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தைகளினாலே வீணர்கள் ஆனார்கள். ஏன் வீணர்கள் ஆனார்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. இன்னைக்கு நீங்கள் பார்க்கலாம், எவ்வளவோ பெரிய மனுஷன், ஐஸ்வர்யவான், அறிவுள்ளவன், ஞானி கூட ஒரு சின்ன சிலைக்கு முன்பாக நின்று வணங்குவான். இன்னைக்கு அந்த சிலையை அங்கே வச்சுட்டு ஜனங்கள் படுகிற பாடு, மோதி அடிக்கிறது, முந்தி அடிக்கிற காரியம். ஏன் அப்படி செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உணர்வு எடுபட்டு போயிடுச்சு. இது ஒரு சிற்பம் தானே, இதை போயிட்டு நம்ம இப்படி முந்தி அடித்து இதெல்லாம் பண்ணுறோமே, இதில் பக்தி செலுத்துறோமே, இது ஒன்றுமே இல்லையே. ஒரு சம்பவம் நேற்று நியூஸில் கேள்விப்பட்டேன். ஒரு வீட்டில் ஒரு காளி சிலையை கொண்டு வந்து வச்சுருக்குறாங்க. காளி சிலையை கொண்டு வந்து, நம்ம சென்னையில் தான் காளிய சிலையை கொண்டு வந்து அவங்க ஏதோ 2 சிற்பம் எதுக்காக வச்சுருக்குறாங்கன்னு தெரியாது, ஒரு வீட்டில் வச்சுருந்தாங்க, கொஞ்ச நாள் வச்சுருக்குறாங்க. அந்த இடத்துல, அந்த ஏரியாவில் ஒரு 2-3 பேர் இறந்து போயிட்டாங்க. உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, இங்கே நீ சிற்பம் வச்சிருக்கிறதுனால தான் அங்கே அநேகர் இங்கே இந்த மாதிரி எல்லாம் செத்து போயிட்டாங்க, 4 பேர் செத்து போயிட்டாங்க அப்படின்னு அதிகாரியிடத்தில் போகிறாங்க. அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்க, கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மக்கள் போராட்டம் பண்ணுறாங்க. வீதியில் நின்று அந்த சிலை அங்கே இருக்குது. அப்போது போலீஸ் ஆஃபீஸர்ஸ், அதிகாரியெல்லாம் தாசில்தார்லாம் கேட்குறாங்க, ஏன் இப்படி போராட்டம் பண்ணுறீங்கன்னா, இல்லை அந்த இடத்துல ஒரு வீட்டில் 3 சிலைகள் இருக்குது, 2 சிலை காளி சிலை நாக்கை நீட்டிட்டு அப்படி இருக்குது, அதனால் எங்களுக்கு 3 பேர் இறந்துட்டாங்க. அப்போ அந்த அதிகாரிகள் அந்த சிலைகள் எல்லாம் பறிமுதல் செய்து கொண்டு போகிறாங்க. ஆனால் இன்றைக்கும் சில உணர்வுள்ளவங்களாம் இருக்கிறாங்க நீதித்துறையில் என்பதற்காக. நேற்றுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க, அவங்க கோர்ட்டில் போய்ட்டு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. இன்னும் இந்த மூடத்தனத்தில் இருக்கிறீங்களே, ஒரு வீட்டில் ஒரு சிலை இருப்பதற்காக இப்படிப்பட்ட காரியம் நடக்குது என்பது ஒரு மூடத்தனத்தில் இருக்கிறீங்களே, அதிகாரிகள் மூடத்தனத்துக்கு நீங்கள் அர்ப்பணிக்கக்கூடாது, உங்களை அடிமையாக்கக்கூடாது என்று ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது ஏன் அப்படி காட்டுது அப்படின்னா, ஒரு உணர்வில்லாத ஒரு இருதயம். அது ஒரு கல்லானது நமக்கு நன்மை செய்யக்கூடாது அல்லது தீமை செய்யக்கூடுகிற என்கிற உணர்வு இல்லாத காரியம். அதுதான் பவுல் அழகா எழுதுகிறாரு. அவர்கள் தேவனை அறிந்தாங்க, ஆனால் உண்மையான தேவனுக்கு மகிமைப்படுத்தாமல் ஸ்தோத்திரியாமல் இருந்து தங்கள் சிந்தைகளினாலே வீணரானார்கள். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உணர்வில்லாத அவர்கள் இருதயம். உணர்வில்லை. இதை செஞ்சா, இதை பேசினா, இதை நடந்தா, இப்படி நடந்தா எனக்கு தான் கேடு, எனக்கு தான் நஷ்டம். நான் மறுபடியும் உங்களுக்கு வற்புறுத்துகிற வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, பிசாசானவன், சத்துருவானவன் உணர்வுள்ள தேவனுடைய இருதயத்தை எடுத்து போட்டு உணர்வில்லாததுன்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு நல்லது கெட்டது தெரியாது, நல்ல வழி தெரியாது, தீமையான வழி தெரியாது, நல்லது கெட்டது அறியாத உணர்வில்லாத. இப்போ ஒரு கால் மறுத்து போச்சிங்கன்னா, நீங்கள் பாருங்கள், பெரியவங்க யாருன்னா படுத்திருப்பாங்க. எங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன வீட்டில் நாங்கள் இருந்தோம். அவங்க பெரியவங்க படுத்திருப்பாங்க, நாங்கள் சின்ன பசங்க அப்படி இப்படின்னு போவோம். அப்போ எங்கள் கால் அவங்க மேலே படும், லைட்டாக படும். அப்போ எல்லாரும் சொல்லுவாங்க, பெரியவங்களை இப்படி எட்டி உதச்சிட்டு போறியே, நீ இப்படிலாம் செய்யக்கூடாது அப்படின்னு திட்டுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த காலில் அவங்களுக்கு உணர்வு இருக்குது. உணர்வு ஒன்று அந்த காலில் இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா,
இன்னொருத்தர் ஒரு பாட்டி ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்க காலில் உணர்வு கிடையாது. அவங்களுக்கு ஏதோ மறுத்து போயிட்டு அவங்களால நடக்க முடியாமல் இருந்தாங்க. அவங்க கால்லையும் நாங்கள் இந்த மாதிரிலாம் அட்டகாசம் பண்ணிட்டு பண்ணுவோம். அவங்க காலில் பட்டா மாதிரியும் தெரியாது, படாத மாதிரியும் தெரியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உணர்வு இல்லாத கால். அதே போல் உணர்வு மட்டும் இந்த இருதயத்தில் இல்லைன்னா, நன்மை எது தீமை எது, நான் செய்கிற காரியம் எனக்கு என்னத்தை கொடுக்கும்? நன்மையை கொடுக்குமா, மேன்மையை கொடுக்குமா, குறைச்ச கொடுக்குமா, உயர்வை கொடுக்குமா? அந்த இருதயம் மொத்தம் இன்னைக்கு அநேக வாலிப பிள்ளைகள் கெட்டு போகிறது எதனால் அப்படின்னா, உணர்வு இல்லாத காரியம். அதே அதே வாலிப பிள்ளைகள் அநேகர் சாதிக்கிறாங்க. சின்ன வயசுல பெரிய அதிகாரிகளாக மாறுகிறாங்க, பக்தர்களாக மாறுறாங்க, ஊழியக்காரர்களாக மாறுறாங்க, கர்த்தருக்காக வைராக்கியமா இருக்கிறவர்களாக மாறுறாங்க. அங்க நாகர்கோயிலில் இன்றைக்கு ஒரு பெரிய ஒரு ஊழியம் இருக்குது. இந்த நாளில் அந்த ஐயா தன்னுடைய 18வது வயசுல தன்னுடைய தாய் தகப்பன் எல்லாரையும் விட்டுட்டாரு. அவருக்கு எதுவுமே கொடுக்கலையாம். அதாவது நம்ம பாடினோம் பாருங்க, இந்த அழகான கண்கள் உன்னை கண்ட, அவர் அந்த பாட்டை ஏற்றின அந்த ஜாய்சன் என்கிற அவருடைய தகப்பனார், அவர் தான் அந்த ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணார். ஆண்டவர் நீங்க பாருங்க, அவர் இருக்கிற சொல்ல கூட அந்த ஊழியம் அவ்வளோ பெரிய விருத்தி கிடையாது. ஆனால் இன்னைக்கு எவ்வளோ வருஷம் நீங்க பாருங்க, அவர் மரிச்சிட்டார், கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார். அந்த 18 வயசுல அவர் இன்றைக்கு புது வருடத்திலே அவர் சாட்சி சொன்னார். 18 வயசுல தாய் வேண்டாம், தகப்பன் வேண்டாம், தாய் வேண்டாம், தகப்பன் வேண்டாம் அவர் சொல்லலை. நீ ஏற்றுக்கொண்டதுனால நீ எனக்கு வேண்டாம். அவருடைய ஸ்கூல் சர்டிஃபிகேட் கூட அவருக்கு தரலையாம். அவர் அப்படியே வெளியே அனுப்புனாலாம், போட்ட ட்ரெஸ் கூட வெளியே அனுப்புனா. அந்த 18 வயசு வாலிபன் கர்த்தருக்காக. கவனிங்க, ஏன் பிரதர், ஏன் சிஸ்டர் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, உணர்வுள்ள ஒரு இருதயம். 18 வயசுல எல்லாவற்றையும் இழந்து சர்டிஃபிகேட்டை கிழிச்சு போட்டு, அவர் படித்த சர்டிஃபிகேட் கிழிச்சு போட்டாங்க. அவருக்கு எதுவுமே கொடுக்கல, சொத்துல பங்கு இல்லை, வீட்டில் இடம் இல்லை, சாப்பாடு கிடையாது, உணவு கிடையாது, வெளியே போ என்று திறத்துட்டாங்க. ஆனால் அந்த உணர்வுள்ள இருதயம் இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை நம்பி வந்து ஊழியம் செய்து, திருமணம் செய்து, ஊழியத்தை கட்டி, சபையை கட்டி, 5 குழந்தை, நான் நினைக்கிறேன் 5 பிள்ளைங்க, நான் நினைக்கிறேன் 5 பிள்ளைகளை பெற்று இன்னைக்கு அவங்க சந்ததிக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே விரைந்த ஒரு ஃபோட்டோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே 5 பிள்ளைகள், அவர்களுடைய மனைவிமார்கள், அவருடைய பேர குழந்தைகள், அந்த அம்மா இருக்கிறாங்க, அப்படியே இருக்கிறாங்க. ஒரே ஒரு மகன் 18 வயசுலே அவருடைய இருதயம் உணர்வுள்ளதாய் மாறினபடினாலே. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தரை தேவ பக்தி ஆனாலும் சரி, படிப்பானாலும் சரி, பரிசுத்தமானாலும் சரி, நல்ல வழியானாலும் சரி, ஒரு இருதயத்திலே உணர்வு இருக்குமானால் நான் சொல்லுவேன், உன்னால் எது ஒன்றாலும் சாதிக்க முடியும், எது ஒன்றாலும் ஜெயம் கொள்ள முடியும், நம்முடைய சுபாவத்தை மாற்றிக்கொள்ள முடியும், புதிய சிஷ்யாக நம்ம மாற முடியும். நான் வாசிக்கிறேன், அதே 28வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதபடியால் தகாதவளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். அவர்கள் சகலவித அநியாயத்தினாலும், நல்லா கவனிங்களேன், நல்லா கவனிங்க, சகலவித அநியாயத்தினாலும், வேசித்தனத்தினாலும், துரோகத்தினாலும், பொருளாசையினாலும், குரோதத்தினாலும் நிரப்பப்பட்டு போராமையினாலும், கொலையினாலும், வாக்குவாதத்தினாலும், வஞ்சகத்தினாலும், வன்மையினாலும் நிறைந்தவர்களாக, புறங்கூறுகளாக, அவதூறு பண்ணுகிறவர்களாக, தேவ பகைஞருமாய், துரக்கிரதம் பண்ணுகிறவர்களுமாக, அகந்தை உள்ளவர்களுமாக, வீம்புக்காரருமாக, பொல்லாதவைகளை யோசித்து பிணைக்கிறவர்களுமாக, பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவர்களுமாக, உணர்வில்லாதவமாய்.
இதெல்லாம் எது கொடுத்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உணர்வு இல்லாதது இதெல்லாம் கொடுத்துடுச்சு. அதாவது நான் வாசித்தது எதுன்னு கேட்டிங்கன்னா, ரோமாபுரிக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 28, 29வது வசனத்தை நான் வாசித்தேன். எவ்வளவு பாருங்க, இந்த உணர்வில்லாத இருதயம் எதெல்லாம் கொடுக்குது பாருங்க. அந்த லிஸ்ட் நம்மளால ஞாபகமே வச்சுக்க முடியாது. அநியாயம், தேவனை அறிகிற அறிவை எடுத்து போடும். முதல்ல தேவனுடைய பயம் போயிடும். பரலோக ராஜ்யம், விசுவாசம், பரிசுத்தம் இதெல்லாம் போயிடும். ஃபர்ஸ்ட் நம்பிக்கை போயிடும். அடுத்து என்ன அக்கிரமங்கள் வருதுன்னா, சகலவித அநியாயத்தினாலும், நல்லா கவனிங்க, அநியாயம், வேசித்தனம், துரோகம், பொருளாசை, குரோதம், பொறாமை, கொலை, வாக்குவாதம், வஞ்சகம், வன்மம், புறங்கூறுதல், அவதூறு, தேவனுக்கு பகைஞர், துரக்கிரதம் பண்ணுவர்கள், அகந்த உள்ளவர்கள், வீம்புக்காரர், பொல்லாதவைகளை யோசித்து பிணைக்கருளமாய், பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவர்களமாய். இன்னைக்கு இந்த பிள்ளைகளை பற்றி நான் கேள்விப்படுறேன். எங்கள் அம்மா எஸ்தர் அம்மா வரலை. அந்த 3வது நாளே ஏதோ ப்ரேயர் வச்சாங்க. நான் முன்னாடி போய் ஜெபம் பண்ணிவிட்டு கர்த்தர் சொன்ன வார்த்தையில் திடப்படுத்தினேன். அவருடைய சிஸ்டரோட சித்தி சொன்னாங்க, அந்த புள்ள இதுக்காகத்தான் அந்த சபைக்கு ஓடி ஓடி போய் உட்காரோம். யார் எதிர்த்தாலும் அந்த புள்ள இதற்காகத்தான் அந்த சபையில் போய் உட்காரோம். ஏன்னா இப்படிப்பட்ட வசனங்களினாலே கேட்கறதுக்கு தான் பாவம் அது ஓடி ஓடி ஓடிச்சு அப்படின்னு அவங்க சித்தி சாட்சி சொன்னாங்க. அதுக்கு கடைசியாக முடிக்கிற போது கர்த்தர் ஒரு சின்ன காரியத்தை சொல்ல சொன்னார். என்ன காரியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 பிள்ளைகளை தான் சொன்னாங்க. அவங்க அப்பாக்கெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. 2 பிள்ளைகளும் உங்களுக்கு ஒரு ஃபோன் கையில் இருக்குது. தயவுசெய்து அந்த ஃபோனை நீங்கள் எதுக்காகவும் பயன்படுத்தக்கூடாது, படிப்புக்காக பயன்படுத்தணும். அது ஒரு 5 நிமிஷம் பிரசங்கம், அதுவே ஃபோனு பிரசங்கம். எதுலையுமே நீங்கள் தொடக்கூடாது. வெறும் அப்பா யாருன்னா அம்மா யாருன்னா சொந்தக்கார் கால் பண்ணால் மட்டும் பேசிட்டு படிப்புக்குரிய சம்மத்தை மட்டும் நீங்கள் ஃபோனை யூஸ் பண்ணணுன்னு சொல்லிட்டு வந்தேன். ஆனால் இன்றைக்கி அது 2 பிள்ளைங்களும் ஃபோனில் தான் நிரம்பி இருக்கிறதா அவங்களே சொல்கிறாங்க. நாங்கள் ஃபோன் பண்ணுறோம், எங்களுக்கு எடுக்கிறதே கிடையாது. பாவம் அந்த சித்தா எடுக்கிறான்னு வச்சுக்கோங்க, அவன் எடுத்து ஏதோ பதில் சொல்கிறான், ஃபோனே எடுக்கிறது கிடையாது. என்னம்மா எப்படி இருக்கீங்க, நம்மளை பற்றி தெரியும். நம்ம யாரையும் வற்புறுத்தது கிடையாது. நல்லா இருக்கணும், எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும்னு தான் நாங்கள் நினைப்போம். அதுதான் இந்த ஊழியத்திலே இயலாமை. எல்லாரையும் போனவங்களை போயிட்டு நீ நாசமாக போய்டு, அப்படி போயிடுவ, ஒழுங்காயிரு, அப்படி இப்படின்னு மிரட்டி கிரட்டி சபையில் வச்சு அதை இதை பண்ணி தப்பாக ஏதோ பேசி அவர்களை இங்கே வச்சுருக்கணும்னு நான் இன்றைக்குமே நினச்சது கிடையாது. நன்மையானோட போதிக்கணும், உணர்வு தான் கேட்டு அதன்படி இருக்கணும், உணர்வு இல்லைன்னா நீ போகணும், அவ்வளோதான். அதை பற்றி ஒன்றும் கிடையாது. நான் இங்கே வியாபாரம் பண்ணலை. ஆனால் அத்தனை பேர்களுக்கு முன்பாக அந்த 3ஆம் தாய் இழந்த 3வது நாளே கர்த்தர் ஸ்பெசிஃபிக்காக அந்த ஃபோனை பற்றி சொன்னார். அந்த இறுதியை ஏற்றுக்கொள்ளலை. அதோட முடிவு பயமாக இருக்குது. அதுக்காக தான் நான் உங்களிடத்தில் ஜெபம் பண்ண சொல்கிறேன். எவ்வளவு அந்த உணர்வு இல்லாதது இது எவ்வளோ கொடுக்குது பாருங்கள். கீழ்ப்படிய முடியாது, தேவனுக்கு கீழ்ப்படிய முடியாது, பெற்றோருக்கு கீழ்ப்படிய முடியாது. பெற்றோர் எதனா சொன்னால் வெறுப்பாக இருக்கும். பெற்றோர் நான் ஒன்று சொல்லுவாங்க, எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, பெற்றோரும் சரி நம்மை நேசிக்கிறவங்களும் சரி, அவர்கள் திட்டினாலும் அடித்தாலும் எந்த அட்வைஸ் பண்ணாலும் நம்ம நன்மைக்குத்தான் என்ற உணர்வு இருக்கணும். பேரண்ட்ஸ் தாயும் தகப்பனும் நன்மையை தான் சொல்லுவாங்க. ஒரு பிள்ளைகளுக்கு கெடுதலே நினைக்க மாட்டாங்க. நினைப்பாங்களா? யாருன்னா நினைப்பாங்களா? நினைக்கவே மாட்டாங்க. எத்தனை அதுதான் ஆண்டவர் அழகாக சொல்கிறாரு, பொல்லாதவர்கள் ஆகிய உங்கள் தகப்பனே உங்களுக்கு நல்ல ஈவுகளை அறிந்திருக்கிற போது அன்புள்ள இரக்கமுள்ள தயவுள்ள பரமபிதா உங்களுக்கு நன்மையான ஈவுகளை கொடுக்க அறிந்திருப்பார் அல்லவா அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். எவனும் உலகத்துக்கெல்லாம் அவன் துரோகியாக இருக்கலாம், உலகத்துனா பொல்லாதவனாக இருக்கலாம், தன் பிள்ளைகளுக்கு அவன் நல்லவனாக தான் இருப்பான் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு.
பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவர்களுமாய், பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவர்களுமாய். பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியாதவர்களை யாருக்கும் அந்த உணர்வு இருக்கணும். அம்மா நமக்கு நல்லது சொல்கிறாங்க, அப்பா நமக்கு நல்லது சொல்கிறாங்க, தேவனுடைய வசனம் நமக்கு நன்மையானது சொல்லுது. இன்னைக்கு இந்த நன்மையான இருதயத்தை விதையை தான் நம்ம எல்லாருக்கும் வந்தவங்களுக்கெல்லாம் விதைச்சோம். ஆனால் உணர்வில்லாத இருதயத்தில் விதைச்சதுனால அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, அது நல்ல நிலம், முள்ளுள்ள இடம், கற்பாரியான இடம். உணர்வுள்ளதை விதைச்சா அது வளரும், உணர்வில்லாத இடத்துல விதைச்சா வளரும். உணர்வில்லாமல் அவர்கள் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம். உணர்வு என்பது ரொம்ப முக்கியம். நான் ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். 1 சாமுவேலின் புஸ்தகம் அதுக்கு ஒரு 2 காரியத்தை நான் சொல்லி ஒன்றே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். 1 சாமுவேலின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம், தாவீதை குறித்து நான் வருகிறேன். எவ்வளவு ஒரு அருமையான மனுஷன், அவருடைய குணத்தை நீங்கள் கவனிச்சிங்க, அது ரொம்ப நம்ம வாசிக்க முடியாது. 1 சாமுவேலின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 4லிருந்து 6 வரை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது தாவீதின் மனுஷன் அவனை நோக்கி, இதோ நான் உன் சத்துருவை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன், உன் பார்வைக்கு நலமானபடி அவனுக்கு செய்வாயாக என்று கர்த்தர் உன்னோட சொன்ன நாள் இதுதானே என்றார்கள். தாவீது எழுந்திருந்து சவுலுடைய சால்வையின் தொங்கலை மெல்ல அறுத்து கொண்டான். தாவீது சவுலின் சால்வை தொங்கலை அறுத்து கொண்டது நிமித்தம் அவன் மனசு அடித்து கொண்டதான். தாவீது ஒரு அருமையான மனுஷன். இது என்ன காரியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாவீது ஆண்டவர் சவுல் ராஜா சரியில்லாததுனாலே தாவீதை ஆண்டவர் சாமுவேலை கொண்டு அபிஷேகித்திருக்கிறார். எப்போதாவது தாவீது இந்த ராஜ்யத்திலே வருவான் என்று சொல்லி சவுல், தேவன் அவனோடு கூட, ஆவியானவர் தாவீதோடு கூட இருப்பதை அறிந்த சவுல் அவனை கொல்ல வேண்டும் என்ற பெரிய முயற்சி எடுக்கிறார். பெரிய படைகளை கூட்டு அலைகிறார். இந்த தாவீதோ சுற்றி சுற்றி அலைகிறார் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு. அப்படி ஒரு விரோதம், எப்படியாவது தாவீதை கொன்று போடணும் என்று சொல்லி அந்த சமயத்தில் தான் ஒரு நாள் இரவு வேளையில் ஒரு குகையில் இந்த சவுல் தனியாக இருக்கிறார். படை வீரர்கள்லாம் வெளியே இருக்கிறாங்க. ஆக்சுவலாக அவர் ஓப்பனாக சொல்ல போனோன்னா அவர் பாத்ரூம் போகிறதுக்காக ஒரு குகையில் போகிறார். ஒரு இருட்டு குகை. அப்போ தாவீது மனுஷர் அங்கே இருக்கிறாங்க. அவருக்கும் ஒரு 200-300 பேர் இருக்கிறாங்க அவரோட கூட. இப்போ சவுல் தாவீதை கொல்ல வேண்டும் என்று இருக்கிறார். அப்போது அவங்களுடைய தாவீதோட மனுஷர்லாம் சொல்கிறாங்க, ஆண்டவர் உன்னை ராஜாவாக அபிஷேகம் பண்ணாரு, உன் சத்துருவை உங்ககிட்ட ஒப்பு கொடுக்க போகிறாரு என்று சொன்ன நாள் இதுதான், நீ போய் தாவீதை கொன்று போடும், இல்லை எங்களுக்கு சொல்லுவோம், நாங்கள் வெட்டி அவனை கொன்று போடுகிறோம் சவுலை என்று சொல்லி தாவீதிடத்தில் சொன்ன போது, இல்லை, அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். ஒன்று அவர் வயதாகி சென்று விடணும், மறிக்கணும், இல்லை அவர் போர் புரிகிற போது தேவனே அவருக்கு மரணத்தை கொடுத்தால் ஒழிய நான் என் கையினால் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷனை மேலே கை வைக்க மாட்டேன். யாரு இவனை கொல்லணும்னு தெரிஞ்சுக்கிட்டு கங்கணம் கட்டின்னு அலைகிற சவுல் தன் போர் வீரர்களோட விட ஒரு வாட்டி இல்லை 2 வாட்டி அவர் கொல்வதற்கு ஏதுவாக மாட்டினார். இந்த இடத்துல என்ன பண்ணுறாரு, தாவீது சவுலின் சால்வையின் தொங்கலை அறுத்து கொண்டது நிமித்தம் அவன் மனசு அடித்து கொண்டதான். அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுல் தன்னை கொல்ல வந்த சவுலை பார்த்து அந்த இருட்டில் அவன் போய் கிட்ட போயிட்டு அந்த தொங்கலை, இந்த சால்வையின் தொங்கலை அறுத்து கொண்டு வந்திருக்கான். அதுக்கு மனம் அடித்து கொண்டதான். அவன் தன் மனுஷரை பார்த்து, கர்த்தர் அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவன் மேல் என் கையை போடும்படியான இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாற்றுவாராக, அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று சொல்லி அப்புறம் சவுல் கிட்ட கொண்டு வந்தார். சவுலே பார்த்தீரா ராஜாவே, கர்த்தர் இன்னைக்கு ஒப்பு கொடுத்தாரு, என்கிட்ட ஒப்பு கொடுத்தார், என்கிட்ட இருக்கிற மனுஷர் உன்னை கொல்லணும்னு சொன்னாங்க, ஆனால் உன் சால்வையை மாத்திரம் நான் அறுத்து எடுத்துக்கொண்டு உங்ககிட்ட கொள்கிறேன். உன்னை கொல்ல வேணும், அழிக்க வேணும் என எண்ணம் இல்லை. தெல்லு பூச்சியான என்ன, நாய் போல இருக்கிற என்ன,
செத்த நாய் போல இருக்கிற என்ன ஏன் நீர் வந்து என்னை கொல்லணும்னு நினைக்கிறீர்? நான் உன்னை கொல்லணும்னு நினைக்கல. அப்படிப்பட்ட ஒரு இருதயம். தன் கொல்ல நினைத்தவனை கூட கொல்லாமல் அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் கொல்ல மாட்டேன். அவருடைய சவுளை அறுக்கிற அந்த சால்வையின் துண்டை அறுக்கிற போது இருதயம் அடித்து ஐயோ ஐயோ. என் அண்மையான ஆண்டவர் பிள்ளையே, உணர்வு இருக்குமானால் தீமைக்கு கூட நன்மை செய்யும். ஆமென், அல்லேலூயா. தீமையை நன்மையாய் மாற்றிக்கொள்ளும். ஆனால் அதே தாவீது 2 சாமுவேலின் புஸ்தகம் 2 இதெல்லாம் நீங்கள் வாசித்தா தான் உங்களுக்கு புரியும். எல்லா வசனமும் நம்ம சொல்ல முடியாது. இருந்தாலும் என்னால் முடிந்தவரை நான் சொல்கிறேன். 2 சாமுவேலின் புஸ்தகம் 11வது வசனம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 11வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கொஞ்சம் கவனிங்க. ஊரியா தாவீதை நோக்கி, பெட்டியும் இஸ்ரவேலும் யூதாவும் கூடாரங்களில் தங்கி என் ஆண்டவனாகிய யோவாப்பும் என் ஆண்டவனின் சேவகரும் வெளியிலே பாளையம் இறங்கி இருக்கையில் நான் புசிக்கிறதுக்கும் குடிக்கிறதற்கும் என் மனைவியோடு சந்தோஷமாய் இருப்பதற்கும் வீட்டுக்குள்ளே நான் பிரவேசிப்பேனோ? நான் அப்படி செய்கிறதில்லை என்று உம்முடைய பேரிலும் உம்முடைய ஆத்துமாவின் பேரிலும் ஆணையிட்டு சொல்கிறேன் என்றான். இது என்ன காரியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பட்சேபால்னு ஒரு பொம்பளை இருந்தா. இந்த ஊரியா என்பவன் பட்சேபாலுடைய புருஷன். இவர் எங்க இருக்கிறார் அப்படின்னா, போர் புரிவதற்காக போர் முனையிலே இருக்கிறார். இவர் தாவீதுடைய கீழே பணியாற்றுகிற ஒரு போர் வீரர். தாவீது மாடியில் நின்று பார்த்தபோது அங்கே ஒரு அழகான பெண் குளித்து கொண்டிருக்கிறார். அந்த பெண்ணை தன் அடைய வேண்டும் என்று சொல்லி அவளை வந்து அடைஞ்சிட்டாரு. அப்போது அவள் கர்ப்பம் தரித்துட்டாள். இவன் போரில் போய் இவனுக்காக போர் புரிகிறார் தாவீதுக்கு. அதே தாவீது தான். எந்த தாவீது? சவுலோடைய சால்வையை கட் பண்ண சொல்ல மனசு படபடபடன்னு அடிச்ச தாவீது. அவர் செய்கிற அநியாயம் இருக்கு பாருங்களேன். பெண்ணை கூப்பிட்டாரு, கற்பழிச்சாரு, பிள்ளை உண்டாடிச்சு. போர் முனையில் இருக்கிற ஊரியாவை அழைப்பித்து அந்த பிள்ளைக்கு இவனை தகப்பனாக காண்பிப்பதற்காக அவனை கூப்பிடுறார். குடியை கொடுத்து வெறித்தனம் பண்ணி நீ வீட்டுக்கு போ, மனைவியோட கூட சந்தோஷமா இருந்தால் அந்த பிள்ளைக்கு உன் பேரில் அந்த பிள்ளையை வச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறார். ஆனால் இந்த நீதிமான் என்ன பண்ணுறான் இல்லையா, எப்பா அங்கே எல்லாரும் பாளையமை போர் முனையில் உயிருக்காக தேசத்துக்காக போராடிட்டு இருக்கிறாங்க. தாவீது சாப்பிடாம, நான் இந்த நேரத்தில் வீட்டில் வந்து நல்லா சாப்பிட்டு குடிச்சிட்டு மனைவியோட சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நான் போக மாட்டேன். எப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷனுக்கு இதே தாவீது செய்த அநியாயம். அநியாயம். மறுபடியும் அழைக்கிறான். ஒரு நாள் சொல்கிறான், மறுபடியும் அழைச்சி மறுபடியும் நல்லா குடிக்க வச்சு, இப்போவாது நீ போ, உன் வீட்டுக்கு போ. இல்லை இல்லை, வாசலிலே படுத்துக்கொண்ட அரண்மனை வாசலில் மனைவியை பார்க்க போல, பிள்ளைகள் இருந்திருக்குமா தெரியல, பிள்ளைகளை பார்க்க போல. இவனுடைய என்னன்னா, அந்த குழந்தைக்கு இவனை தகப்பன ஆக்கணும், நம்ம பேர் கிடக்கூடாது. இவன் போகாது இருக்கிறதை கண்டு மறுபடியும் ஒரு முடிவெடுத்தா, ஊரியாவே நீ சரி போ, போருக்கே போ அப்படி என்று சொல்லி தன் சொந்த போர் வீரனை, தேசபக்தி உள்ளவனை, எஜமானுடைய பக்தி உள்ளவனை, ராஜாவை நேசிக்கிறவனை, தேசத்தை நேசிக்கிறவனை கொண்டு போய் போர் புரிய வைத்து, மறுபடியும் நீ சரிப்பா போ, போர் புரிய வைத்து படைத்தலைவனுக்கு என்ன கட்டளைன்னா, அங்கே நல்ல மும்முரமாக போர் நடக்குதில்ல, அங்கே இவனை நிற்க வச்சு அழிச்சிரு. சொந்த படை, சொந்த மனுஷன், சொந்த மனுஷன், நல்லவன், உத்தம, நீதிமான். வேதம் சொல்லுது, நீதிமானும் உத்தமமான அவனை கொலை செய்தாயே என்று பிற்பாடு நாத்தான் தீர்க்கதரிசியை கொண்ட ஆண்டவர் அவனோட கூட பேசுகிறார். யாருங்க? அதே தாவீது கொண்டு போட்டு, அவனை போர் முனையில் வச்சு கொண்டு போட்டு அவன் மனைவியை அழைத்து மனைவியாக்கி கொண்டான். எப்ப தெரியுமாங்க?
எப்போ அவன் உணர்வு போச்சு தெரியுங்களா? உணர்வு இருந்தபோது தன்னை தீமை செய்ய, தன்னை கொலை செய்கிறவனை கொலை செய்யாமல் தேவனுக்கு பயந்திருந்தான், உண்மையா இருந்தான், நீதியா இருந்தான், நியாயமா இருந்தான், துஷ்டனா இல்லை, தீமை செய்யல. சால்வை கொன்று போட ஒப்பு கொடுத்தும் சால்வையை அறுத்த போது, நுனியை அறுத்த போது மனசு அடிச்சிச்சு. ஆனா இங்க எங்க மனசு அடிக்கல தெரியுங்களா? பிசாசு, சத்துரு அங்க குளிக்க சொல்ல அந்த பெண்ணை நிர்வாணமா பார்க்கிற போது தன் உணர்வை இழந்தான். அவள் பிரத்யார் மனைவி என்ற அறிவில்லை, தவறு மேல தவறு, தவறு மேல செஞ்சு லாஸ்ட்ல அவனுடைய நிலைமை என்ன ஆச்சு தெரியுங்களா? படு கேவலமான நிலைமையாச்சு. கர்த்தருக்கு சித்தமானா இன்னொரு நாள் அதை நம்ம தியானம் பண்ணலாம். கர்த்தருடைய தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் சொன்ன வார்த்தை, குடும்பமே நாசமா போச்சு. அவனுக்கு இருந்த மனைவிமார்கள் எல்லாம் நாசமா போயிட்டாங்க. அது ஒரு காரியம், நேரமில்லாத காரணத்தினால அவன் கடந்து செலுத்தேன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, எப்போ அப்படின்னா உணர்வு இருந்த போது தீமைக்கு நன்மை செய்தான், உணர்வு இல்லாத போது நன்மைக்கு தீமை செய்தான். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் அப்படித்தான். உணர்வு மாத்திரம் இருந்ததுன்னா எல்லா தீமையும் நம்ம ஜெயிக்கலாம், நன்மையாக மாற்றிக்கொள்ளலாம் உலகத்தில். ஆனால் உணர்வு மாத்திரம் இருதயத்தில் இல்லை அப்படின்னா இது தவறு. இது என்னை எங்கேயோ கொண்டு போய்விடும், இந்த ஸ்நேகம் என்னை எங்கேயோ கொண்டு போய்விடும், இந்த வார்த்தை எங்கேயோ கொண்டு போய்விடும், இந்த செய்கை எங்கேயோ கொண்டு போய்விடும், இந்த வாழ்க்கை என்னை எங்கேயோ கொண்டு போய்விடும், இந்த வழி என்னை எங்கேயோ கொண்டு போய்விடும் என்கிற உணர்வடைந்த இருதயம் மாத்திரம். அன்னைக்கு அங்கே பால்கனியில் நின்று பார்க்க சொல்லவே, ஐயோ இது பிரத்யார் மனைவி, நான் ராஜா, நான் ராஜா. விசாரிக்கிறான், யாருப்பா அது? அந்த பொண்ணு யாரு? ஊரியாவின் மனைவி, போர்க்களத்தில். ஐயோ போர்க்களத்தில் எனக்காக பாடுபடுகிறானா? ஸ்தோத்திராண்டவரே. சரி, விட்டுடல, உணர்வு இல்லை. அவளை அழித்தா, அவனை அழித்தா, குடும்பத்தை அழித்தா. லாஸ்ட்ல இவன் குடும்பம் அழிந்து போனான். தீமை வந்தது குடும்பத்துக்கு, மோசமான தீமையை தாவீதினுடைய கூடாரத்தில் வந்தது. என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, உணர்வுள்ள இருதயம். இன்னும் ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். யோவான் சுவிசேஷ புத்தகம், யோவான் சுவிசேஷ புத்தகம், யோவான் சுவிசேஷ புத்தகம். நல்லா கவனிங்க, நான் முடிக்க விரும்புகிறேன். யோவான் சுவிசேஷ புத்தகம் 13வது அதிகாரம், 13வது அதிகாரம் 26, 27 வசனத்தை நான் வாசிக்கிறேன், நீங்கள் கேளுங்கள். இயேசு பிரதியுத்தரமாக, நான் இந்த துணிக்கையை தோய்த்து எவனுக்கு கொடுப்பேனோ அவன்தான் என்று சொல்லி துணிக்கையை தோய்த்து சீமோன் குமாரனாகிய யூதாஸ் காரியத்துக்கு கொடுத்தார். அந்த துணிக்கையை அவன் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். அப்போது இயேசு அவனை நோக்கி, நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய் என்றார். எல்லா சீஷரும் போல ஒரு உணர்வுள்ள மனுஷனை தான் ஆண்டவர் சீஷரா தேர்ந்தெடுத்தார். 12 சீஷராய் தேர்ந்தெடுத்தது யூதாஸ். அவனும் ஒரு உணர்வுள்ள இருதயம் உள்ளவன், பக்தி உள்ளவன், தீமைக்கு பயந்தவன், ஒரு உணர்வுள்ள ஒரு இருதயம். ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிற ஆளு சும்மா, அதாவது பிதாவினுடைய திட்டத்தின்படி அவர் மரிக்க வேண்டும், அது எந்தவித மாற்றமும் இல்லை. பிதா ஒரு தீர்மானித்த திட்டம். எப்படின்னா குமாரனை நமக்காக கொடுப்பது, அது எந்த வழியிலாம் கொடுப்பாரு, அதுக்கு வழி இவனாய் மாறி போனான். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, உணர்வுள்ள இருதயத்தை தெரிந்து கொண்டார். காணிக்கெல்லாம் அவர் தான் வச்சு சுமந்தார், யூதாஸ் தான் வச்சு சுமந்தார். நீ திருடணும்னு நினைச்சனா கர்த்தருக்கு எவ்வளவோ வெள்ளிக்காசை காணிக்கையா கொடுத்துருப்பாங்க, கர்த்தருக்கு எவ்வளவோ பணத்தை காணிக்கையா கொடுத்தாங்க, அவர் ஏழைகளுக்கெல்லாம் கொடுத்தார். அதெல்லாம் விரிவாக வேதத்தில் எழுதப்படவில்லை. அதனால தான் இதே யோவான் சுவிசேஷ புத்தகத்தில் கர்த்தர் செய்த அதிசயங்களை செய்தனா இந்த உலகமே கொள்ளாதுன்னு முடிச்சிட்டார் அவர். இந்த வந்த காணிக்க பணத்தெல்லாம், அதுதான் அவர் சொல்றாரு, வாங்குகிறதை காட்டிலும் கொடுப்பது உத்தமம். அப்போ அவன் ஆண்டவர் வாங்கின காணிக்கையெல்லாம் யாருக்கு கொடுத்தாருன்னா தரித்திரருக்கும் பரதேசுக்கும் கொடுத்தாரு. அதுக்கு யாரு கேஷியர் அப்படின்னா இவர் தான் கேஷியர்.
யூதாஸ் பணத்தை வச்சிருந்தார். அப்போ எவ்வளோ பணம் வச்சிருப்பாரு? 30 வெள்ளிக்காசுன்றது அற்பம் யூதாஸுக்கு. யூதாஸுக்கு அற்பங்க. 30 வெள்ளிக்காசு என்பது அற்பம். ஆனால் நான் சொல்லுவேன், ஒரு உணர்வுள்ள யூதாஸை ஆண்டவர் சீஷரா தேர்ந்தெடுத்தார். பந்தியில் கடைசியில் பந்தியில் உட்காடுறாங்க. ஆண்டவர் சொல்கிறார், நான் இந்த துணிக்கை தோத்தி யார்கிட்ட கொடுக்கணும்னா அவன் தான் என்னை காட்டி கொடுக்க போகிறான். எல்லாம் தெரியுது, யூதாஸுக்கு தெரியுது நம்ம தான். அந்த துணிக்கையை அவன் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள்ளா புகுந்தது எதற்காக? செய்ய போகிற மகா 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 தப்பு என்பதை, அந்த இருதயம் மகா தீமை, மகா கேடு, மகா அழிவு, மகா துர்க்கிரதம், மகா தேவனுக்கு விரோதமாக காரியம் என்பதை அறிவை எடுத்து போட்டது. எப்போ எப்போ சாத்தான் புகுந்தான். சாத்தான் புகுந்தா உணர்வு எடுபட்டு போயிடும். ஏங்க நல்லா கவனிங்க. அந்த 3 வருஷம் யூதாஸ் பார்த்ததெல்லாம் என்ன தெரியுங்களா? அன்பு, அரவணைப்பு, அற்புதம், பாசம், நேசம், உறவு, இதை மாத்திரமே தத்ரூபமாய் ஆண்டவராகிய இயேசுகிட்ட அவன் கண்டான். நேரடியாக காண்றான், நேரடியாக காண்றான், நேரடியாக காண்றான். அது சொல்லுவோம், நமக்கு துரோகியாக இருந்தாலும் நமக்கு கேடு, மற்றவங்களுக்கு கேடு நடந்துச்சுன்னா நம்மளால் அதை சகிக்க முடியாது. ஐயோ அவங்களுக்கு இப்படி ஆயிடுச்சே. நம்ம மனசு சாதாரணமாக, நம்மளாம் பொல்லாதவர்களும், நம்ம மனசு அப்படியே நமக்கு கஷ்டமாக இருக்கும். இது அது நடந்திருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஆனால் சாத்தான் மாத்திரம் உள்ளே பூந்துட்டான்னு வச்சுங்களேன், அந்த 3 வருஷம் கண்ணியமாய் தேவத்துவமாய் நடந்த இயேசுவை காட்டி கொடுப்பதற்கு 30 வெள்ளிக்காசு அவனை உணர்வில்லாமல் மாறிச்சு. என் அன்பு ஆண்டவருடைய பிள்ளைய, சத்தத்தை கேட்கிறவர்கள் ஜாக்கிரதையாக இருங்க. செல்ஃபோன் உணர்வை எடுத்துரும். செல்ஃபோன் எஸ்தரம்மா அடிக்கடி செல்ஃபோன் சொல்கிறேன். அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, அவங்க ஒரு சாதாரண பட்டன் ஃபோனை வச்சுன்னு இருக்கிறாங்க. இந்த இப்போ வருகிற அந்த மொபைல் ஃபோன்லாம் அதில் எவ்வளோ கேடு இருக்குது தெரியுங்களா? நேரத்தை கெடுத்துரும், வழியை கெடுத்துரும். அப்போல்லாம் தேடி போவாங்க, வாலிபர் பிள்ளைகள்லாம் தேடி போனாங்க. கணவன் பெண்களும் ஆண்களும் தேடி பாவத்தை தேடி போடணும். இப்போல்லாம் நீங்கள் தேடி போகணுன்னு அவசியம் கிடையாது. வீட்டில் உட்காந்துனே எல்லாத்தையும் நீங்கள் முடிச்சிடலாம். ஒரே ஒரு ஃபோனை வச்சுருந்தா எல்லா பாவத்தையும், இப்போ பரலோகம் அடைப்பட்டு போயிடும் நமக்கு. உணர்வு உணர்வு. ஆனால் அந்த உணர்வு எடுத்து போடப்பட்ட பிறகு அவன் செய்த காரியத்தை நான் முடிக்கிறேன். அடுத்து நீங்கள் 18வது அதிகாரம், அதே யோவான், இது நிறைய சொல்லலாங்க, நிறைய சொல்லலாம். ஆனால் நான் இதை முடிக்க விரும்புகிறேன். 18வது யோவான் சுவிசேஷ புத்தகம் 18வது அதிகாரம் 1ஆம் வசனம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்துட்டான். இந்த வரான் 18வது அதிகாரம் 1லிருந்து 3 வரை நான் வாசிக்கிறேன். இயேசு இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய சீஷரோடு கூட கெதரோன் என்னும் ஆற்றுக்கு அப்புறம் போனார். அங்கே ஒரு தோட்டம் இருந்தது, அதிலே அவரும் அவருடைய சீஷரும் பிரவேசித்தார்கள். இயேசு தம்முடைய சீஷரோடு கூட அடிக்கடி போயிருந்தபடினால் அவரை காட்டி கொடுக்கிற யூதாசும் அந்த இடத்தை அறிந்திருந்தான். அதனால் என்ன பண்ணா, யூதாஸ் போர் சேவகரின் கூட்டத்தையும் பிரதான ஆசாரியர் பரிசேயர் என்பவர்களால் அனுப்பப்பட்ட ஊழியக்காரரையும் கூட்டிக் கொண்டு பந்தங்களோடும் தீவெட்டிகளோடும் ஆயுதங்களோடும் அவ்விடத்துக்கு வந்தான். எனக்கு இதை நான் வாசித்தேன். இதை நான் அலுவலகத்தில் உட்காந்து இதை நான் வாசித்த போது இருதயம் பதறி போனேன். எவ்வளோ நாள் வாசித்து இருக்கிறேன்.
அன்றைக்கு வாசித்த போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அங்கே பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கும் தீமை செய்யலை. வேதம் அவரை பற்றி சொல்கிறது நன்மை செய்கிற அவையை சுற்றி திரிந்தார். இதெல்லாம் கண்டவன் யூதாஸ் போர் சேவகரின் கூட்டத்தோடு. நீங்க சாதாரணமா நினைச்சிடாதீங்க. இப்போ இருக்கிற ஒரு போலீஸ்காரை பார்த்தாவே நமக்கு கை கால்லாம் நடுங்கும். தேவையில்லாமல் ஒரு போலீஸ்காரன் வந்து நம்ம வீட்டு வாசலில் நின்று, ஏங்க நீங்கள் தானா கேட்டால் எப்படி இருக்கும்? நமக்கு படபடன்னு இருக்கும். நான் சொல்லுவேன், நீங்கள் ஹெல்மெட் போட்டுட்டு லைசன்ஸ் வச்சுக்கிட்டு சொந்த வண்டியை எடுத்துட்டா கூட ஒரு டிராஃபிக் போலீஸ் கையை போட்டுட்டு இப்படி வாங்கினாலும் நமக்கு எப்படி இருக்கும் தெரியுங்களா? நடுங்கும். ஒரு நாள் அப்படி தான் அத்திப்பட்டில் வந்து என்னை பிடிச்சாங்க, ஒரு போலீஸ்காரை பிடிச்சாங்க. நான் வந்து எல்லாம் வச்சிருக்கிறேன், எனக்கு என்ன புத்தி பாருங்களேன், பயம். நான் என்ன காட்டுறேன், ஃபஸ்ட்டு என்னத்தை காட்டுறேன்னா, என் ஆஃபீஸு நான் வேலை ஸ்தலத்தினுடைய ஐடென்டி கார்டை எடுத்து காட்டுறேன். நான் இந்த மாதிரி இந்த பணிபுரியறேங்க அப்படின்னு காட்டுறேன். அவர் சொன்னார், அந்த போலீஸ்கார் சொன்னார், அதுக்கப்புறம் சரி இருக்கட்டுங்க, நீங்கள் ஆர்சி புக் கொடுங்க, இன்சூரன்ஸ் எடுங்க, அதெல்லாம் கேட்டார். எல்லாமே அவர்கிட்ட கொடுத்தேன். அவர் சொன்னார், ஏன் சார் எல்லாமே தான் வச்சுன்னு இருக்கிறீங்களே, அப்புறம் ஏன் இதை காட்டினீங்க, நீங்கள் போங்க சார் அப்படின்ட்டு. ஒரே ஒரு யூனிஃபார்ம் போட்ட ஒரு போலீஸ்காரனுக்கு நம்ம பயப்படுறோம். அப்படி தானேங்க? ஒரு போலீஸ்காரருக்கு நம்ம பயப்படுறோம். வண்டியில் போடால் ஹெல்மெட் எல்லாம் போட்டிருந்தா கூட பயப்படுறோம். நீங்கள் ரோமாபுரியோட இராணுவ வீரர்கள் எப்படிப்பட்டவங்க உனக்கு தெரியாது. பதைக்க பதைக்க காரியம் செய்வாங்க. ரோமாபுரியினுடைய தண்டனை உங்களுக்கு நினைவில் கூட வைக்க முடியாது யாராலையும். அவ்வளவு கொடூரமானதாக இருக்கும். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களை தோலை உரித்து கொலை செய்தவங்களாம் இருக்கிறாங்க தெரியுங்க. தோலை உரிச்சா எப்படி இருக்கும்? கொஞ்சம் நினச்சி பாருங்களேன், கொஞ்சம் நினச்சி பாருங்கள். உயிரோடு கூட தோலை உரிச்சா எப்படி இருக்கும்? உயிரோடு கூட எண்ணெய் சட்டியில் போட்டால் எப்படி இருக்கும்? இதெல்லாம் நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட 12 சீஷருக்கும் அது நடந்தது. ஆண்டவருக்கு சிலுவையை கொடுக்க போகிறாங்க. நல்லா நம்ம இன்னொரு முறை வாசிக்கிற யூதாஸ் போர் சேவகரின் கூட்டத்தோட கூட, கூட்டம் ஒருத்தன் இல்ல, கூட்டம். யார் என்று சொல்லுவோமானால் ஒரு இராணுவ கூட்டம். யூதாஸ் கூட தேவனை காட்டி கொடுக்க, இயேசுவை காட்டி கொடுக்க. இயேசுவானவர் யார்? அன்புள்ளவர், பரிதபிக்கிறவர், கண்ணீர் வடிக்கிறவர், உதவி செய்கிறவர், குஷ்டரோகியை சொஸ்தப்படுத்தினவர், ஏழை எளியவர்களை கண்டு பரிதபித்த இயேசு 3 வருஷம் அந்த புண்ணியரை பார்த்து, அந்த புண்ணியரை, அந்த நீதிமானை, அந்த குழந்தை போல உள்ளம் கொண்டவரை, ஒருவருக்கும் தீமை நினைக்காதவரை, உலகத்தையே ரட்சிக்க வந்து தன்னுடைய ஜீவனை கொடுக்க வந்தவரை பார்த்து கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம போர் சேவகளோடு கூட வந்தாங்க. நேற்று வரைக்கும் ஆண்டவரோடு கூட சுற்றித் இருந்தான். அவர் போட்ட சாப்பாட்டை சாப்பிட்டான். அவர் செய்த அற்புதங்களை கண்டான். அவரோடு கூட உணங்கினான். அவரோடு கூட படுத்தான். ஆனால் உணர்வோடு கூட இருந்தான். எப்போது சாத்தான் உள்ளே புகுந்தானோ, இவர் தேவனுடைய குமாரன், இந்த போர் சேவர்கள் இவர்கள் எப்படிப்பட்ட அக்கிரமத்தை இவர்களுக்காக செய்வார்கள், எப்படிப்பட்ட தண்டனையை கொடுப்பார்கள், எப்படிப்பட்ட மரணத்தைக்குள்ளா நடத்துவார்கள் என்பதை உணர்வில்லாத இருதயமாய் மாறி போனது. உணர்வு எடுபட்டு விட்டுச்சு. ஏங்க, உங்களுக்கு நான் தீமை செய்ய நினைப்பினாங்க. உங்களை யாருன்னா வந்து நீங்கள் வந்து எனக்கும் அதே மாதிரி நீங்கள் எனக்கு எதனா தீமை ஆச்சுன்னா நீங்கள் கஷ்டப்படுவீங்களா இல்லையா? ஒரு நாள் நான் தலை சுத்தலில் வந்து நின்று அந்த தலை சுத்தலில் பிரசங்கம் பண்ணேன். லில்லி சிஸ்டர் அதை பார்த்துட்டு அழுதுட்டாங்க. அழுதுட்டாங்க. அது ஒரு உணர்வு. ஐயோ, இவர் போதிக்கிறவராச்சே, நல்லா நிமிர்ந்து நின்று சத்தமாக போதிக்கிறவராச்சே, இவர் குறுகி போயிருக்கிறாருன்னு ஒரு உணர்வு. அப்போ நான் சொல்லுவேன், எனக்கு ஒரு தீமை நடந்தால் உங்கள் இருதயம் துடிக்கும் இல்லையா? உங்களுக்கு ஒரு கஷ்டம் நடந்தால் என் இருதயம் துடிக்கும் இல்லையா? நீங்களும் பொல்லாதவங்க, நானும் பொல்லாதவங்க. ஆனால் என் ஆண்டவர் ஒரு 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 துளி கூட தீமை இல்லாதவர், கேடு இல்லாதவர், எந்த அப்பழுக்கற்ற ஒரு பரிசுத்தமான ஒரு பலி.
அவரை போயிட்டு போர் சேகருடைய கூட்டம், யூதாஸுக்கு தெரியாதா இத்தனை போர் சேகருக்கூட போனா அந்த இயேசு கிறிஸ்துவை என்னதான் பண்ணுவாங்கன்னு யூதாஸுக்கு தெரியாதா? எப்படி அவரை கிழிப்பார்கள் என்று தெரியாதா? எப்படி அவரை அவமானப்படுத்தவர்கள் என்று தெரியாதா? எப்படி அவர்களை சாட்டியிலே அவருடைய உடம்பை கிழிப்பார்கள் என்று யூதாஸுக்கு தெரியாதா? ஐயோ, பச்சை புள்ள போல நடந்தாரு. அவருடைய முகத்தில் ஒரு கோபத்தை கூட நான் கண்டதில்லையே. இரக்கமும் தயமும் மன்னிப்பும் தானே நம்ம கண்டோம், இரக்கத்தை தானே கண்டோம். இந்த பலியற்ற குற்றமில்லாத இந்த ஒரு சின்ன ஆட்டுக்குட்டியை போல ஆட்டுக்குட்டியை போயிட்டு குற்றமில்லாத பாவ நிவார பலியாக ஒப்பு கொடுக்கிறோமே. இவர்கள் அவமானப்படுத்துவார்களே, நிர்வாணப்படுத்துவார்களே, சிதைப்பார்களே என்கிற அறிவு உணர்வு இல்லாம போச்சுங்க யூதாஸ். ஏன் தெரியுமா? உணர்வு இல்லைன்னா அப்படித்தான் இருக்கும். ஆமென். உணர்வு இல்லைன்னா அவன் வாழ்க்கையை அவனே கெடுத்துக்கிறதா இருக்கும். அதுதான் ஆண்டவர் சொன்னாரு, நான் பிதாவின் சித்தத்தைப்படி காட்டி கொடுக்கிறேன், ஆனா என்னை காட்டி கொடுத்து உனக்கு, என்னை காட்டி கொடுத்த உனக்கு. ஏங்க உணர்வு போச்சுங்க, உணர்வு போச்சு. சாத்தான் உள்ள போந்தவொடனே இவர் யாரு, இவருக்கு என்ன செய்கிறோம், இது இவருக்கு செய்யலாமா, அந்த 30 வெள்ளிக்காசு வந்த உடனே உணர்வு போச்சு. சாத்தான் புகுந்த உடனே உணர்வு போச்சு. இன்னைக்கு நம்ம உணர்வு இல்லாமல் செய்கிறோம்ல. மனைவியை வைத்துக்கொண்டு விபச்சாரம் செய்கிற புருஷன், புருஷனை வைத்துக்கொண்டு விபச்சாரம் செய்கிற மனைவி, படிக்க வேண்டிய நேரத்தில் ஒயின் ஷாப்பிலே திரிகிற பிள்ளைகள், படிக்க வேண்டிய நேரத்தில் கஞ்சாக்களும் புகையிலையும் மதுபானங்களும் குடிக்கிற பிள்ளைகள், தகப்பனிடத்திலும் தாயிடத்திலும் பொய் சொல்லி மதுபானத்துக்காக பிள்ளைகளை கஷ்டம், பிள்ளைகள் ஃபீஸுக்கு கட்டுறேன் அப்படின்னு சொல்லி அந்த மதுபானம் நண்பர்களோடு கூட மதுபானம் அருந்துறாங்க. சின்ன பெண் பிள்ளைகள், இன்றைக்கு ஒரு நியூஸ் பார்த்தேன், நேற்றுக்கு ஒரு நியூஸ் பார்த்தேன். சின்ன வயசு அந்த பொண்ணுக்கு காதலித்தனோட போலீஸ் ஸ்டேஷனில் போய் நின்ட்டாங்க. பெத்த தாய் அவ காலை பிடிக்கிறாங்க, அந்த பெண்ணோட காலை பிடிக்கிறாங்க. நேற்றுக்கு பார்த்த நியூஸ். காலை பிடிச்ச, அம்மா வந்துருங்கம்மா, தயவு செய்து சொல்கிறேன், அதெல்லாம் நல்லது இல்லைம்மா, என் கூட வந்துருங்கம்மா, என் கூட வந்துருங்கம்மா, காலை பிடிக்கிறாங்க. அந்த பிள்ளை காலை உதறி விட்டுட்டு அந்த பையனோட கூட தாலி கட்டி கொண்டது போலீஸ் ஸ்டேஷனில். உணர்வு இல்லாதவர், தன்னை வளர்த்த தாய், சின்ன வயசுலேருந்து தன்னை பால் ஊட்டி வளர்த்த தாய், 18 வயசு வந்துடுச்சு, போலீஸ்காரன் எவனும் கேட்க முடியாது, ஊரான் கேட்க முடியாது. சட்டம் சொல்லுது, யாரை ஒன்றா நீ கல்யாணம் பண்ணிக்கலான்னு சட்டம் சொல்லுது. சட்டம் சொல்லு, 18 வயசு ஆயிடுச்சா பொண்ணுக்கு, உன் விருப்பம்தான், யாரை ஒன்றா கல்யாணம் பண்ணிக்கலாம். தாயோட உணர்வுக்கு மதிப்பு இல்லை, எதற்கும் மதிப்பு இல்லை. காலில் விழுந்து கதறாங்க, வந்துருமா வந்துருமா வந்துருமா, அது நல்ல வாழ்க்கை இல்லைம்மா, உனக்கு நல்ல வரன்லாம் பார்த்துட்டாங்க, கல்யாணத்தை நிச்சயம் பண்ணிட்டாங்க, கல்யாணம் நடக்க போகுது வேறு ஒருத்தர் கூட. அந்த சமயத்தில் இந்த மகள் ஓடி போய் இன்னொருவோட கூட போலீஸ் ஸ்டேஷனில் நிற்கிறா. போலீஸ் ஸ்டேஷனில் காலில் வந்து கதறாங்க. அந்த தாய் காலை உதறிட்டு காதலித்தனோட மனம் முடிக்கிறான். உணர்வில்லாதவ இருதயம், உணர்வில்லாத இருதயம். என்னை வளர்த்த தாய், என்னை பெற்ற தாய், எனக்காக ரத்தத்தை கொடுத்த தாய், என்னை நேசித்த தாய் என் காலில் விழுந்து கதறுகிறாளே என்று கடைசி நேரத்தில் கூட அந்த மகளுக்கு அந்த உணர்வு இல்லை, இரக்கம் இல்லை. ஏன் என்று சொல்லுவோமானால், பிசாசு அந்த மகளுடைய வாழ்க்கையை அழிக்கும்படி உள்ளே புகுந்து விட்டான், உணர்வுள்ள இருதயத்தை எடுத்து போட்டு விட்டான். இதை கேட்கிறேன் அன்பு தேவனுடைய பிள்ளையே, நீ உணர்வை இழப்பாயானால் நீ சாதிக்க முடியாது. நீ உணர்வை இழப்பாயானால் தேவ பக்தியாக இருக்க முடியாது. நீ உணர்வை இழப்பாயானால் பரிசுத்தமாக இருக்க முடியாது. உன் உணர்வை இழப்பாயானால் தேவனத்தில் விசுவாசமாக இருக்க முடியாது. நீ உணர்வை இழப்பாயானால் மேன்மையும் புகழ்ச்சியுமாய் உன்னால மாற முடியாது. சாதிப்பது உணர்வுள்ள இருதயம், தேவ பக்தி உள்ளது உணர்வுள்ள ஒரு இருதயம், பரிசுத்தமாக இருப்பது உணர்வுள்ள இருதயம், நன்மையை காண்பது உணர்வுள்ளது இருதயம், நன்மையை செய்வது உணர்வுள்ள இருதயம். உணர்வு எடுபட்டு போயிட்டு என்றால் உலகத்தில் நாமும் எடுபட்டு போயிடுவோம். தேவனுக்கும் நமக்கும், பரிசுத்தத்துக்கும் நமக்கும், நன்மைக்கும் நமக்கும் சம்பந்தம் இருக்காது.
அன்பு தேவனுடைய பிள்ளையே, உணர்வு ரொம்ப அவசியம். உணர்வு ரொம்ப அவசியம். இயேசு தமக்கு நேடுகிற போகிறவ எல்லாவற்றையும் அறிந்து எதிர்கொண்டு போய் அவர்களை நோக்கி, யாரை தேடுகிறீர்கள் என்றார். யாரை தேடுகிறீர்கள் என்றால் ஒப்பு கொடுத்தார். ஒப்பு கொடுத்தார். போர் சேவகர் கூட்டம், பிரதான ஆசாரியர், பகைக்கிறவர்கள், பரிசேயர் என்பவர்களால் அனுப்பப்பட்ட ஊழியக்காரரும் கூட்டிக் கொண்டு பந்தங்களோடும் தீவிட்டிகளை போலும் ஆயுதங்களோடும் அவ்விடத்துக்கு வந்தார்கள். இயேசுவை பற்றிக்கொண்டு யார் காட்டி கொடுத்தா? ஒரு காலத்திலே உணர்வுள்ளவனாய் இருந்து சீஷராய் தேர்ந்தெடுக்கப்பட்ட யூதாஸ், சாத்தான் புகுந்ததினாலே உணர்வில்லாமல் போன ஆதாமும் ஏவாளை போல இன்றைக்கு யூதாஸுக்கு உணர்வு இல்லை. நடந்தது என்ன தெரியுங்களா? 30 வெள்ளிக்காசை எந்த அவன் பாருங்க, உணர்வில்லாத செய்த காரியம் பாருங்க. 30 வெள்ளிக்காசு ஒரு பிரயோஜனமே இல்லை. ஓடிப்போ அந்த 30 வெள்ளிக்காசை தேவாலயத்தில் விட்டுறான், கொடுத்தவங்கிட்ட போய் தூக்கி போடுறான். எனக்கும் உனக்கும் என்னையா? அது சாபம். எவன் நல்ல உத்தமரை காட்டி கொடுத்த வந்த சாபம், நீ எடுத்துட்டு போ அப்படின்றான். வீட்டுக்கு போய் நாண்டு கொண்டு தூக்கு மாட்டிட்டு செத்தான். மேன்மையான மரணம் போச்சு. ஆமென். எப்படி அவன் செத்திருக்கணும்? சிலுவையிலே அறையப்பட்டு செத்திருக்கணும். சுவிசேஷத்து நிமித்தமாக மரித்திருக்கணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்காக, சுவிசேஷத்துக்காக உலகமெங்கும் போய் மற்ற சீஷர்களைப் போல ஒரு மேன்மையான ஒரு மரணத்தை பெற்றிருக்கணும். பங்கு இழந்து போனான். ஏன்? உணர்வை இழந்து போனான். ஏன்? பிசாசு அவனை மேற்கொண்டதுனால, உலகத்தினுடைய காரியம் அவனை மேற்கொண்டதுனால பங்கு இழந்து போனான். கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நான் முடிக்கிறேன். ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நான் முடிக்க விரும்புகிறேன். எபேசியனுடைய புஸ்தகம் 4வது அதிகாரம் 17 முதல் 24 வரை நான் வாசிக்கிறேன். நீங்கள் கவனமாக அதை கேளுங்கள். ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாய் சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தைகளினாலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்க. உலகத்தான் நடக்கிறது போல நீ நடக்காத. உலகத்தான் ஃபோனை வச்சு சுத்தது போல நீ சுத்தாத. உலகத்தான் ஃபோனை வச்சுக்கிறது போல நீ சினிமாவில் உட்காராத. உலகத்தான் இருக்கிறது போல நீ இருக்காத. உலகத்தான் போல என்னவனா நடத்தாத. அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதயத்தின் கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய் இருந்து உணர்வில்லாதவர்களாய், என்ன இல்லாதவர்களாய்? உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடு நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்துக்கு ஒப்பு கொடுத்தாங்க. உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தம் எப்போ வரணும்னா உணர்வில்லாத. அசுத்தத்தின் மேல ஆவல் எப்போ வரணும்னா உணர்வில்லாததுனால. இன்னைக்கு அசுத்தத்தை ஆவலோடு கூட செய்யறோம் பார்த்தீங்களா? இன்னைக்கு அசுத்தத்தை ஆவலோடு கூட செய்து உலகம். அதான் இங்கே எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருடைய சத்தம் சொல்லுகிறது. உணர்வில்லாதவர்களாய் சகல வித அசுத்தங்களையும் ஆவலோடு கூட. இந்த அசுத்தங்கள் நமக்கு ஒரு வெறுப்பை ஏற்படுத்தாது. எப்படி இருக்கும் அப்படின்னா, அவள் ஐயா எப்போ போக போகிறேன், எப்போ பண்ண போகிறேன், எப்போ அவர்களோட கூட போக போகிறேன், எப்போ அந்த பொண்ணை சந்திக்க போகிறேன், எப்போ அந்த பையனை சந்திக்க போகிறேன், எப்போ கள்ள தொடர்பை நான் தொடர போகிறேன், எப்போ குடிக்க போகிறேன், எப்போ ஃபோனில் அந்த அசுத்தத்தை நான் பார்க்க போகிறேன். ஆவல் அப்படியே ஆவலாக இருக்குமா? உணர்வு இல்லைன்னா எப்படி இருக்கும் அசுத்தம்? சொல்லுங்க. ஆவலாக இருக்கும், இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அதை போல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஆனால் உணர்வு மாத்திரம் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அசுத்தம் அருவருப்பா இருக்கும். ஆமென், அல்லேலூயா. அதான் உணர்வு உள்ளவர் இருக்கு. நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அசுத்தமான காரியத்தில் ஆவல் இருக்கா? உணர்வு இல்லை. அசுத்தமான காரியத்தில் நமக்கு அதில் ஒரு ஆரோக்கியம் இல்லாத காரியம்,
அதில் விருப்பம் இல்லாத காரியம், அதை விரும்பாத காரியம் நமக்கு இருக்குமானால் நமக்கு உணர்வு இருக்கிறது என்று அர்த்தம். நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. இயேசு கிறிஸ்துவில் உள்ள சத்தியத்தின்படி நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளினாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைத்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலால் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக்கொள்ளும். ஆமென். அல்லேலூயா. உணர்வுள்ள இருதயத்தோடு, உணர்வுள்ள இருதயத்தோடு கூட உண்மையாக சொல்லுவேன். கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நேற்றுக்கு ஒரு 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 காரியத்தில் கொஞ்சம் ஒருத்தர் கோபமாக பேசிட்டேன். அவர் செய்தது தப்பு தான், கோபமாக பேசிட்டேன். ஆனால் நைட்லாம் இருதயம் ஒரு மாதிரி கோபமானா கெட்ட வார்த்தைலாம் கிடையாது, நியாயமாக பேச வேண்டியது கொஞ்சம் குரலை உயர்த்தி பேசிட்டேன். நான் சொல்லுவேன், மனசு சரியில்லை, மனசே சரியில்லை. நான் சொல்லுவேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பொல்லாதவர்களாக நம்ம இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு உணர்வு இருக்குமானால் நிச்சயமாக நம்ம ஒரு நாள் நம்ம ஆவலோடு கூட இருக்க மாட்டோம். அசுத்தத்தின் மேல் ஆவலோடு கூட இருக்க மாட்டோம். உணர்வுள்ள இருதயத்தோடு கூட இருக்கும். என் ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தரால் அழைக்கப்பட்டவர்களே, உணர்வை இழக்கும்படி சாத்தானால் வஞ்சிக்கப்படாதபடி உணர்வுள்ளவர்களாய் தேவன் ஆவி, மனுஷனுடைய ஆவி, தேவனுடைய அந்த சுவாசமே மனுஷனுக்கு நல்ல ஆவியை கொடுக்கும், உணர்வை கொடுக்கும். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருடைய ஆவியை பெற்றுக்கொண்டவர்களாக, அதான் அந்த பரிசுத்த ஆவி நம்மிடத்தில் வருகிற போது நாம் உணவுள்ளவர்களாய் நம்ம ஜீவிப்போம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. யாரிடம் நம்ம எந்த வருத்தமும் நம்மக்கிட்ட இருக்காது. ஆசீர்வதிக்கிறவர்களாக இருப்போம், மன்னிக்கிறவர்களாக இருப்போம், அசுத்தத்துக்கு விலகுவர்களாக இருப்போம். நான் சொல்லுவேன், எல்லா முயற்சிக்கும் எல்லா நன்மைக்கும் பலன் பெற்றுக்கொள்வர்களாக இருக்கிறோம். படிப்பானாலும் சரி, தேவபக்தி ஆனாலும் சரி, பரிசுத்தமானாலும் சரி, உணர்வு இருக்கிற போது அவைகள் எல்லாம் நம்மை காத்துக்கொள்ளும். உணர்வு இல்லாத போது நமக்கு தெரியாமையே வழி விலகி போயிடும். ஆமென். அல்லேலூயா. அதுதான் உணர்வு. நான் சொன்ன பார்த்தீங்களா, அங்கே மிதிச்சாலும் தெரியாது, உதைச்சாலும் தெரியாது. ஏன்? உணர்வு இல்லை. ஆனால் உணர்வுக்கிற காலுக்கு என்ன தெரியும்? லைட்டாக டச் பண்ணாவே, ஏய் என்ன இது யாரோ டச் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியும். நம்ம உணர்வுள்ள கர்த்தர் நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்னு, எப்படி படைச்சார், அவருடைய ஆவி, அவருடைய சுவாசம் நமக்கு எப்படி இருக்குதுன்னா உணர்வுள்ளவர்களாய், அசுத்தத்தை அருவருக்கிறவர்களாய், பரிசுத்தத்தை நேசிக்கிறவர்களாய், இதுதான் உணர்வுங்க. தாவீதை போல எவ்வளோ உத்தமனாக இருந்த தாவீது உணர்வற்று போனது போல, உத்தமமாக தெரிந்து கொள்ளப்பட்ட யூதாஸ் சாத்தான் புகுந்தவன உணர்வு இல்லாது அவனுடைய வழி விலகி போனது போல நாம் இருக்கக்கூடாது. கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணணும். என் அன்பு ஆண்டவரே, என் அன்பு ஆண்டவரே, நீங்கள் உணர்வுள்ளவர்களாக இருக்கலாம், நம்ம குடும்பம் உணர்வுள்ளவர்களாக இருக்கணும், நம்ம பிள்ளைகள் உணர்வுள்ளவர்களாக மாறணும், நம்ம பேர பிள்ளைகள் உணர்வுள்ளவர்களாக மாறணும், நம்ம நேசிக்கிறவர்கள் உணர்வுள்ளவர்களாக மாறணும். சாத்தான் ஒருபோதும் அவர்களை வஞ்சித்து விடக்கூடாது. ஜெபம் பண்ணுங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் மாத்திரம் இல்லையா, என் பிள்ளைக்காக நான் ஜெபம் பண்ணுறேன் ஆண்டவரே, என் மருமக்களுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன் ஆண்டவரே, என் பேர பிள்ளைகளுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன் ஆண்டவரே, நான் பெற்ற பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுறேன், என் சபையாருக்காக ஜெபம் பண்ணுகிறேன், என்னுடைய சுவாசத்துக்காக ஜெபம் பண்ணுகிறேன். கர்த்தருடைய சுவாசமே உணர்வுள்ளவனாய் மாற்றும். ஆமென். அல்லேலூயா. உங்கள் சுவாசத்தை கொடுங்க ஆண்டவரே, உங்கள் ஆவியை கொடுங்க ஆண்டவரே, உங்கள் அபிஷேகத்தை கொடுங்க ஆண்டவரே. அசுத்தத்தை அருவருக்கிறவர்களாக எங்களை மாற்றும். அசுத்தத்தை ஆவலோடு கூட நடப்பிக்கிறவர்களாக அல்ல ஆண்டவரே, அசுத்தத்தை அருவருக்கிறவர்களாக, வழி விட்டு விலகாதவர்களாக, தேவபக்தி உள்ளவர்களாக, பரிசுத்தம் உள்ளவர்களாக, தேவனுக்கு பிரியமானவர்களாக ஆண்டவரே, நன்மையானதை நினைத்து, நன்மையானதை செய்து, நன்மையானதை சிந்தித்து, எங்களுக்கு மாத்திரம் அல்ல பிரத்தியாருக்கும் நாங்கள் நன்மையே சிந்திக்கத்தக்கதாக எங்களை மாற்றுங்க ஐயா. எங்கள் பிள்ளைகளை மாற்றுங்க ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தை மாற்றுங்க ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தை மாற்றுங்க ஆண்டவரே, மாற்றுங்க ஆண்டவரே. எங்களுக்கு ஒரு விடுதலை கொடுங்கப்பா, எங்களுக்கு ஒரு விடுதலை கொடுங்கப்பா. எங்கள் அசுத்தத்திலிருந்து விடுதலை கொடுங்க ஆண்டவரே, எங்கள் தீமையிலிருந்து விடுதலை கொடுங்க.
எங்கள் கெட்ட பழக்கத்திலிருந்து ஒரு விடுதலை கொடுங்க. உம்மை பற்றி கொள்கிறலா எங்களை மாற்றுங்க. ஒரு உணர்வுள்ள இருதயத்தை தாங்க. இந்த வழி எங்களை எங்கே கொண்டு போவோம்? நன்மையானதை நினைக்கணும், நல்ல புத்தியாக இருக்கணும், சின்ன பிள்ளைங்க நல்லா படிக்கணும், படிக்கிற பிள்ளைகளாக இருக்கணும், பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கணும். ஒரு நண்பன் கூப்பிடுகிற போது, ஒரு யாராவது தவறாக நம்மகிட்ட பேசுகிற போதே இருதயத்தில் உணர்த்தப்படணும். அதை ஆவலோடு கூட அதை அசுத்தத்துக்கு நம்ம உட்படக்கூடாது. உணர்வு மாத்திரம் இருந்ததுன்னா நிச்சயமாய் அது அருவருப்பாக நமக்கு இருக்கும், ஆவலாக இருக்காது. அல்லேலூயா. உலகத்தை வெறுக்குங்க, உலகத்தை வெறுத்துருங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மறுபடியும் நம்மை ஜனிப்பித்து அவருடைய சுவாசமே நம்மை உணர்வுள்ளவர்களாய் மாற்றும். ஆவியானவரே, உம்மாலன்றி எனக்கு விடுதலை இல்லை, உம்மாலின்றி எனக்கு நிம்மதி இல்லை. நீர் தருவீர் எனக்கு சந்தோஷம், நீர் தருவீர் எனக்கு சமாதானம். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் ஏசையா. உணர்வுள்ள வழியை நாங்கள் கடைபிடிக்க, உலகத்தினுடைய வழியை அருவருக்க செய்ய ஆண்டவரே, உம்முடைய வழிகளில் அவளோடு கூட உம்மை பின்தொடர எங்களை செய்யும். பிதாவாகிய தேவன் என்னோடு கூட எப்போதும் இருக்கிறபடினாலே நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் எனக்கு செய்வார் என்று இயேசு கிறிஸ்துவானவர் அறிக்கையிட்டது போல நான் சொல்லுவேன், தேவனுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவருக்கு நான் துக்கப்படுத்தாத இருக்கிறபடினாலே என் வாழ்க்கையிலே நன்மையானவர்களும் நான் வேண்டிக் கொள்வதை என் ஆண்டவர் செய்வார் என்கிற ஒரு ஊர்ஜிதம், ஒரு உண்மை, ஒரு நிஜம் நம்முடைய இருதயத்தில் உண்டாவதாக. நம்ம ஏன் ஜெபம் பண்ணுறோம்? நீண்ட நாள் ஏன் ஜெபம் கேட்கப்படலை? ஏன் நமக்கு அற்புதம் நடக்கலை? ஏன் நமக்கு அடையாளம் நடக்கலை? நான் சொல்லுவேன், உணர்வடைந்த இருதயமாக, உணர்வடைந்த இருதயமாக கர்த்தருடைய சித்தம் செய்தால், அவருடைய வார்த்தைக்கு எப்போதும் நம்ம கீழ்ப்படிவர்களாக இருந்தால் நம்முடைய ஜெபங்கள் நிச்சயமாய் கேட்கப்படும். ஆமென். அல்லேலூயா. நீ கீர்த்தியும் புகழ்ச்சியும் இருப்பாய். கர்த்தருடைய இரக்கமும் தயவும் நமக்கு வெளிப்படும். இந்த வருஷத்தை ஒரு உணர்வுள்ள வருஷமாய் நம்ம மாற்றிக்கொள்வோமானால் நம்ம எல்லாவித நன்மையினாலும் கர்த்தர் நம்மை திருப்தியாக்கி நம்மை நடத்துவார். அற்புதத்தினாலே நம்மை நடத்துவார். அதிசயத்தினாலே நம்மை நடத்துவார். அல்லேலூயா. பிதாவும் குமாரனும் ஆவியானவரும் நமக்குள்ள வாசம் செய்கிற ஒரு உணர்வுள்ளவராய் நம்மை மாற்றுவார். ஆமென். 3 பேரும் திருத்துவ தெய்வங்களாகிய 3 பேரும் இந்த உணர்வு இருக்கிற, அவர் உணர்வுள்ள இருதயம், தேவனை தேடுகிற உணர்வுள்ள இருதயம் உண்டோ என்று கண்ணோக்கி பார்க்கிறார். ஒருவேளை அது உனக்குள்ளா எனக்குள்ளா இருக்குமானால் அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை வேண்டுதலெல்லாம் அவர் நிறைவேற்றுவார். ஆமென். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். கடந்த வருஷம் முழுவதும் நம்மை கண்மணி போல காத்து இந்த வருஷத்திலும் முதலாவது ஓய்வு நாளிலே அவருடைய சமூகத்திலே எந்தவித தடை இல்லாமல் அவரை துதித்து ஆராதித்து தேவன் நமக்கு தந்திருக்கிற வசனத்தை நாம் கீழ்ப்படியவர்களாக நாம் மாறுவோம். கேட்டு அப்படியே போகாதபடி கீழ்ப்படியவர்களாக மாறுவோம். ஆண்டவரே, எங்களுடைய குடும்பங்களுக்காக ஜெபம் பண்ணுகிறோம், எங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுகிறோம், எங்கள் பேர பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுகிறோம், எங்கள் சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுகிறோம், இன்றைக்கு வர மறந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். வந்து சிலவித போராட்டங்களினாலே வசனத்துக்கு கீழ்ப்படினாலே வெளியேறி போன பிள்ளைகளையும் நாங்கள் ஆண்டவரை நினைக்கிறோம். ஆண்டவர் தகப்பனே, எங்களோடு கூட பலனாய் இப்படிப்பட்ட ஆசீர்வாத வசனத்துக்குள்ளாய் அவர்களும் கேட்கும்படியாய் இந்த இடத்திலே ஒரு பெரும் கூட்டம் உம்முடைய நாம மகிமைக்காக உம்மை துதிக்க, உம்மை பாட, உமக்கு கீழ்ப்படிய ஒரு உணர்வுள்ள இருதயங்களை கர்த்தர் இந்த இடத்திலே கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். இதுவரைக்கும் எங்களை போஷித்தீர் ஆண்டவரே, பாதுகாத்தீர், போக்கிலும் வரத்திலும் பாதுகாத்தீர் ஆண்டவரே. பலவீனங்கள் வந்தபோது நீரே ஔஷதமாக இருந்தீர். இந்த வருஷத்திலும் எல்லா பலவீனங்களும் நீங்கள் தான் எங்கள் ஔஷதம், நீங்கள் தான் எங்கள் தேவையை சந்திக்கிறவர், தேவையை காட்டிலும் பெரியவர், பாதுகாத்தவர்,
பாதம் கல்லில் இராதபடி தூதர்களை கொண்டு பாதுகாத்தவர். எங்கள் போக்கையும் வரத்தையும் ஆண்டவர் பாதுகாத்தீர் ஆண்டவர். இந்த வருஷத்திலும் எங்கள் போக்கிலும் வரத்திலும் உடைய கரம் கூட இருந்து பாதம் கல்லில் இராதபடி தேவ தூதர்களை கொண்டு எங்களை பாதுகாக்கும்படியாக, எங்கள் சந்ததியை பாதுகாக்கும்படியாக, எங்கள் பரிசுத்தத்தை பாதுகாக்கும், எங்கள் தேவ பக்தியை பாதுகாத்து, எங்கள் உணர்வுகளை பிசாசானும் வஞ்சித்து போடாதபடி பாதுகாத்துக்கள். துதி கனமகிமும் ஒருவருக்கே உண்டாகட்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபம் பண்ணுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுகுலமே அவருடைய பசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாமல் நீதின் நடந்து நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து மனத்தாழ்மையோடு உங்கள் பாதமும் வந்திருக்க கர்த்தர் கிருபை செய்யும். பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்தாவினால் இரக்கமும் கிருபையும் சந்தோஷம் சமாதானம் உணர்வுள்ள இருதயம் கர்த்தர் எங்களுக்கு தாங்க. பிதாவை உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், இயேசுவை உம்மை துதிக்கிறோம், பரிசுத்த ஆவியானவரே உம்மை வாழ்த்து வணங்குகிறோம். ஆமென். அல்லேலூயா.